ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 21. ராஸ்வெல்ல சரண்டராக சொல்லி அந்த மேன்ஷனில் நடக்கிற அட்டாக்கை தடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ என்னால் அது முடியலை. எப்படியாச்சும் காலையிலக்குள்ளே நான் அங்கே இருக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம ஹீரோ வருத்தப்படவும் நான் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்ட் சொல்கிறான். நீ என்ன சொல்கிறன்னு புரியுதா? நம்ம மேன்ஷனை போய் காப்பாற்றணும்னா நம்ம பேரியரை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஆர்த்த சொல்லவும் என்னாலேயோ பேரியரை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு கார்ஃபீல்ட் சொல்கிறான். உன் உடம்புல டம்மி ஹியூமன் பிளட் தானே வருது அப்படின்னு ஹீரோ கேட்கவும் நானும் என் சிஸ்டர் மாதிரியே தான் ஹியூமன் பிளட் தான் என் உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகேன்னு இப்போ எல்லாரும் மேன்ஷனுக்கு கிளம்புறாங்க. கவலைப்படாதீங்க பாஸ், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு கார்ஃபீல்ட் சொல்கிறான். அப்புறம் ரொம்ப வந்துட்டு எனக்கு கொடுத்த வேலையை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே எதுக்கும் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பங்கை தூக்கி அவள் கையில் கொடுத்துட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த வில்லேஜஸ் கிட்ட கைஸ் என்ன மன்னிச்சிருங்க, உங்களையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு பேசவும் நீ எதையும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா சரி ஓகே, மேன்ஷனில் இருக்கிற பிரச்சனையை முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக அங்கே திரும்ப வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். என்னது அவங்க 3 பேர் போயிட்டாங்களா? இந்த சுபாரு மேலே எனக்கு கோவமாக வருது. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்லியா சொல்லவும் சுபாரு உங்களை தான் ரொம்பவும் லவ் பண்ணுறாரு, அவர் பண்ணுற விஷயங்களுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும் அப்படின்னு ராம் சொல்லவும் ஆமாம் தெரியும், நான் அந்த ட்ரையல்ஸில் 1 முடிச்சிட்டேன், இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு எம்லியா சொல்லவும் மிஸ் எமிலியா நீங்கள் ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டாக மாறிட்டீங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்கிறா. எதுக்காக மன்னிப்பு கேட்குறா அப்படின்னு நம்ம எமிலியா கேட்கவும் உங்களால் இதில் பாஸ் பண்ண முடியாதுன்னு தான் நானும் நினச்சேன், ஆனால் நீங்கள் அதை மாற்றி காட்டிட்டீங்க, என்ன லைட்டாக கொஞ்சோண்டு அழுதுருக்கீங்க அப்படிங்கவோ அது தெரியுதா? ஆமாம் நீ எதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு எம்லியா கேட்கவும் நான் சுபாருக்காகலாம் ஹெல்ப் பண்ணல, உங்களுக்காக தான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், உங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதை வந்திருக்கு, அதனால தான் நான் ஃபஸ்ட் டைமாக உங்களுக்கு தலை வணங்கி இதை சொல்கிறேன். இவ்வளோ நாளாக உங்களால் எதுவுமே முடியாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் அதை மாற்றி காட்டிட்டீங்க, ஸோ நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும் என்ன ஹெல்ப் அப்படின்னு எம்லியா கேட்குறா. ராஸ்வெல் சில காரணத்தினால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அவரை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த ராயல் செலெக்ஷனில் ஜெயிக்கணும், நீங்கள் தனியாக நின்று ராயல் செலெக்ஷனில் ஜெயிக்க முடியாதுன்னு தான் அவர் சில காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் தான் அதை மாற்றி காட்டணும் அப்படின்னு ராம் சொல்லவும் நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியல, நான் ராயல் செலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கோ ராஸ்வெல்க்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல, நீ கேட்ட ஹெல்ப்பை கண்டிப்பாக நான் உனக்காக பண்ணுறேன், கண்டிப்பாக நான் அந்த ராயல் செலெக்ஷனில் எப்படியோ வின் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ கவலைப்படாத அப்படின்னு எம்லியா சொல்லவோ பார்த்தா ராஸ்வெல் அந்த இடத்துக்கு வந்துருதான். ரொம்ப பயத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறா. உடனே எம்லியா வந்துட்டு ராஸ்வெல் ஒழுங்கா நில்லு, எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் உங்களை பாராட்டுறதுக்காக தான் வந்தேன், நீங்கள் இந்த ட்ரையல்ஸில் பாஸே பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்சது தப்பாயிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ரொம்பவோ கான்ஃபிடென்ஸாக மாறிட்டீங்க, அதுக்காக பாராட்டுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ராஸ்வெல் சொல்லவும் ஓ அப்போ இதுக்கப்புறம் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சா, என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு எம்லியா கேட்கவும் இல்லை அந்த சுபாரு எந்த லெவலுக்கு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியுது, அந்த சுபாரு நல்லா மயக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் இல்லைன்னு எம்லியா சொல்கிறா. இல்லை அவன் உங்ககிட்ட நல்லவன் மாதிரி பேசி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்து இதில் ஃபோர்ஸ் பண்ணி பாஸ் பண்ண வச்சுருக்கான். நானும் சுபாருவோ கிட்டத்தட்ட ஒன்று தான், ஏன்னா நாங்கள் லவ் பண்ணுறவங்கள ரொம்பவும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்லவும் இல்லை நீயும் அவனும் ஒன்றும் இல்லை, ஏன்னா சுபாரு என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னான், கிட்டத்தட்ட நான் அவனுக்கு ரொம்பவும் தொல்லையாக தான் இருக்கேன், எதுவுமே பண்ண முடியாமல் மற்றவங்கள நம்பியிருக்கேன், அவன் என்னால் ரொம்பவும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் சொன்னான், அது எல்லாமே உண்மைதான், ஆனால் அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு போராடணும் அப்படிங்கும்போது அவன் என் கூட இருப்பேன்னு சொன்னான், எப்போவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னான், நீ அவனும் ஒன்றும் கிடையாது, அது போக நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, என்னால் எதையும் சாதிக்க முடியும், ஏன்னா என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு எம்லியா சொல்கிறா. நீங்கள் பேசுகிறத பார்த்தா சுபாரு பேசுகிற மாதிரியே தான் இருக்குது, இந்த உலகம் ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கு, இது தப்பான முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அந்த ராயல் செலெக்ஷன் தப்பான ரிசல்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்லவும் உனக்கு எம்எல்ஏ இன்னும் நம்பிக்கை இல்லையா, கண்டிப்பாக நான் அந்த ராயல் செலெக்ஷனில் ஜெயிப்பேன் அப்படின்னு எம்லியா சொல்கிறா. இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ராஸ்வெல் சொல்லவும் இல்லை கண்டிப்பாக என்னால் முடியும், நீ ஏன் நம்பிக்கையை விட்டு கொடுக்க அப்படின்னு எம்லியா கேட்கவும் உங்களால் அது முடியாது அப்படின்னு ராஸ்வெல் சொல்லவும் இல்லை என்னால் கண்டிப்பாக முடியும், அப்புறமா ராம் நீ கேட்ட ஹெல்ப்பையும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்லியா சொல்லிட்டு இப்போ அந்த 2வது ட்ரையல்ஸ்க்கு கிளம்பிடுதா. என்னோட டீச்சரும் நானும் சேர்ந்து தான் இதை கிரியேட் பண்ணோம்னா நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க எம்லியா அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்கிறான். இப்போ எம்லியா அந்த 2வது ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டதுக்காக உள்ளே போயிருதா. ராம் நீ எதுக்காக அவங்க கூட சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை காப்பாற்ற வேண்டியது இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ராம் சொல்கிறா. ஓ அப்படியா, நானும் சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் போகவும் நானும் வரவான்னு ராம் கேட்குறா. இல்லை வேண்டாம், எம்லியா திரும்ப வர வரைக்கும் நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்கிறா. அப்போ தான் அவள் ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. ஆர்த்தோ வந்துட்டு ராம் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும்போது நீங்கள் உண்மையாக எதுக்காக ஆசைப்படுறீங்களோ அதை சுபாரு நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லவோ
சரி ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் வந்துட்டு ஒரு 3 கண்டிஷன் இருக்குது அப்படின்னா தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்ஃபீல்டை என்னோட பொறுப்பில் விட்டுறணும், 2வது எமிலியாவோட பொறுப்பை சுபாருவை தான் பார்த்துக்கிடணும், 3வது நான் இதை எதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறது சுபாருவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ரேம் சொன்னதை அவளே யோசிச்சு பார்க்குறா. இப்போ அந்த கிறிஸ்டல் இருக்கிற இடத்துக்கு போகிறா. ஆமாம் நான் உன்னை அங்கே சாங்சுரியில் தானே நிற்க சொன்னேன், எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு ராஸ்வெல் கேட்கவும், அந்த விச்சோட இல்யூஷனில் நீங்கள் குழம்பி போயிருக்கீங்க, ஸோ உங்களை தோக்கடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ரேம் சொல்லவும், சுபாரு கூட சேர்ந்துக்கிட்டு என்னை தடுக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் கேட்கவும், சுபாரு எப்படியோ ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது போக உங்களை நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. ஓ ஆனால் உங்கள் பிளானிங் எதுவோ ஒர்க் அவுட் ஆகாதே அப்படின்னு ராஸ்வெல் சொல்லவும், உங்ககிட்ட அந்த டோம் ஆஃப் விஸ்டம் புக் இருக்குது, அது இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் அன்றைக்கி கரெக்டான டயத்துக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, நீங்கள் அதோட பேச்சை தான் கேட்குறீங்க, முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு ரேம் சொல்லவும், ஆமாம் டீமனை நான் நம்பினதுக்கு டீமன் கையால் தான் எனக்கு சாவு வரப்போகுதுன்னு அன்றைக்கே தெரியும் அப்படின்னு ராஸ்வெல் சொல்லவும், உங்களை சாவடிக்கிறதோ உயிரோடு வச்சிருக்கிறதோ என் கையில் தான் இருக்குது அப்படின்னு ரேம் சொல்லவும், நீ ரொம்பவோ திறமசாலி, ஏன்னா நீ என்ன இந்த புக்கை யூஸ் பண்ண வச்சுட்ட, உன்னோட சிட்டியை நான் அழிச்சு உன்னோட கொம்பு போனாலுமே உன்னை காப்பாற்றினா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிறதுனால தான் நான் உன்னை காப்பாற்றினேன், நீ என்னை கொல்லணும்னா கொல்லு, அப்படி இல்லைன்னா நான் இந்த கிறிஸ்டலை இப்போ யூஸ் பண்ணி இங்கே ஒரு பெரிய மேஜிக்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அது என்ன மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் கேட்குறா. இந்த புக்கில் போட்டிருக்கபடி ஒரு பெரிய ஸ்னோஃபாலை நான் க்ரியேட் பண்ணணும்னா எனக்கு பெரிய லெவலில் மேஜிக் தேவைப்படுது, அதுக்கு இந்த கிறிஸ்டல் எனக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்லவும், நான் கண்டிப்பாக ஒன்று அதை பண்ண விட மாட்டேன், நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. என்னோட பவர் என்னன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கேன்னு ராஸ்வெல் சொல்லவும், உங்கள் டீச்சரை விட உங்கள் பவரை பற்றி எனக்கு கம்மியாக தான் தெரியும் அப்படின்னு ரேம் சொல்லவும், அப்போ நீ விட்டு கொடுத்துரு அப்படின்னு ராஸ்வெல் சொல்கிறான். ஆனால் நான் இங்கே தனியாக வரல அப்படின்னு ரேம் சொல்கிறா. பார்த்தா பங்க் இருக்கவும் அவன் ஷாக் ஆகுறான். நான் உங்களை கண்டிப்பாக தோக்கடிப்பேன்னு சொன்னல அப்படின்னு ரேம் சொல்லவும், பங்க் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி விட்டதை இப்போ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மேன்ஷனில் அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிட்டு பெட்ரா ஓடிட்டுருக்கா. அப்போ ரெம்மோட ஞாபகம் வருது, என்ன பண்ணுறது திரும்ப போனால் ஆனால் அவள் கொன்றுவா, ஆனால் சுபாரு இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இதை தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெம்மோட ரூமுக்கு போகிறா. அதுக்குள்ளே பார்த்தா எல்சா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஹே நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்ல பொண்ணாக இருக்கிறதுனால நான் உன்னை ஏஞ்சல்ஸ் கிட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவள் கொள்ளலான்னு போகிறதுக்குள்ள டக்குன்னு ஃபெட்ரிக்கா வந்து தடுத்துட்டு, நான் உன்னை ஓட தானே சொன்னேன் அப்படின்னு கேட்குறா. சாரி என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு பெட்ரா சொல்லவும், ஓ நான் அதை கொல்ல வேண்டிய 2வது பெரிய மெய்டு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்சா சொல்லவும், உன்னை யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக உன்னை தடுப்பேன் அப்படின்னு ஃபெட்ரிக்கா சொல்லவும், இந்த இடத்துல இருக்கிற 2 மெய்டு அப்புறமா ஒரு ஸ்பிரிட் பொண்ணை தான் கொல்றதுக்காக என்னை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு எல்சா சொல்லவும், பெட்ரா நீ ஓடு அப்படின்னு ஃபெட்ரிக்கா சொல்லவும், பெட்ரா ஓட ஆரம்பிக்கிறா. எல்சா அட்டாக் பண்ணவும் அதை ஃபெட்ரிக்கா தடுத்துட்டு இப்போ ஃபெட்ரிக்கா எல்சா கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. பியேட்ரஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதவையாக பெட்ரா திறந்து பார்க்குறா. ஆனால் எங்கே தேடியுமே பியேட்ரஸை காணும். பெட்ராக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. சுபாரு எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரா அழுதுட்டு இருக்கவும், கவலைப்படாத பெட்ரா, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சுபாரு நான் வந்துட்டேன், இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சுபாரு சொல்லவும், உண்மையிலேயே இது நீ தானே அவள் கேட்குறா. நான் தான் அப்படின்னு சொல்லவும், மேலே ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனால் நான் இப்போ போனோம்னா இறந்து போயிடுவேன், அதுக்கு வேற ஒரு ஆள் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எல்சா ஃபெட்ரிக்காவை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா கரெக்டாக நம்ம கார்ஃபீல்டு வந்து தடுக்கிறான். இந்த இடத்துல நான் தான் ரொம்பவோ ஸ்ட்ராங்கு, அதனால தான் என்னோட பாஸ் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கரெக்டு தானே சிஸ்டர், என்ன நீ இவ்வளோ பெருசாக இருக்க, ஆமாம் நீ உண்மையிலேயே பொண்ணு தானா இல்லைன்னா ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு கேட்கவும், அவன் மூஞ்சிலேயே ஒரு எத்த விட்டுட்டு, கிண்டல் பண்ணுறதை நிறுத்து, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் பேசுகிறத நிறுத்துறீங்களா அப்படின்னு எல்சா கேட்கவும், சரி ஒன்றை ஃபஸ்ட்டு கவனிக்கிறேன் அப்படின்னு கார்ஃபீல்டு சொல்கிறான். உன்னால் அவளை சமாளிக்க முடியுமா அப்படின்னு ஃபெட்ரிக்கா கேட்கவும், என்னோட பாஸ் சொன்னார் இங்கே ரெம்னு ஒரு பொண்ணு இருக்கலாம், அவளை டைம் கிடைக்கும் போது நீ காப்பாத்திரு, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன பிள்ளையில விளையாடும் போது உள்ள அந்த ஷீல்டு தான் இது, அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நான் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங், வா மோதி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு சொல்கிறான். எல்சாக்கோ கார்ஃபீல்டுக்கோ இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. லைப்ரரியில் பியேட்ரஸை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ உள்ள வரான். எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்கவும், இந்த தடவை உனக்கு விருப்பமே இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னை தரத்தரன் வெளியே இழுத்துட்டு போயாச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் நெக்ஸ்ட் எபிசோட் சென்டிமெண்டலாக ரொம்பவும் சூப்பராக போகும். எனக்கு அந்த எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.